சாதம்ல வித்தியாசம் பார்க்காதீங்க. நம்ம யூஸ்வலாக பொங்கல் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மீறும் இல்லையா வீட்டில், அந்த மீதமான பொங்கலில் வச்சு ஒரு புது விதமான சாம்பார் சாதம் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சூடானோன்னு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இப்போது தேவையான அளவு தக்காளி, இப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பொங்கல் போடும்போது எப்படியும் அந்த பொங்கல்லையும் உப்பு இருக்கும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஏற்கனவே பொங்கலில் வந்து உங்களுக்கு மிளகு இருக்கும், டேஸ்ட்டுக்காக சாம்பார் பொடி இது வதங்கிடுச்சு. இப்போது புளி கரைசல் இதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம ஊற்றின தண்ணி புளி கரைசல் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொங்கலை அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி போட்டு சுவையான சாம்பார் சாதம் ரெடி.